அந்த பொம்பளைய பாத்தியாடா நீ? அவ மாதிரி பர்சனாலிட்டி இந்த ஊர்லயே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அவள் வெளியில் வர்றதே இல்லை. வீட்டில் ஆள் இருக்க மாதிரியே தெரியல. அப்போ அந்த பொம்பளைய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க நீ? பிச்சு புடுவேன் பிச்சு. ரவுடி ஸ்வீட்டுங்க. ம், எப்படிடா இருக்கு? உன்னை விட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பழிச்சுப்பேன். 6 நாள் லீவ் போட்டு நானே என் கைப்பட செஞ்சது. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தனா கெட்ட கோவம் வரும் எனக்கு. அவனுங்க மூஞ்சும் முகரையும். கல்யாணம் ஆனோடனே வேலை அவனுங்களை துரத்தி அடிக்க. எங்கடா வச்சேன் என் ஃபோனை? அடுக்கல. வீடு நல்லா இருக்குடா, அட்டகாசமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிச்சு ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் வீட்டுக்குள்ள விட்ட பத்திர காலி ஆயிடுவேன். எதுக்கு அவனுக்கு இங்க வரானுங்க? அவனுக்கு தான் வீடு இருக்குல்ல. நீ பாத்தியாடா செல்வா, வெளியே வந்தாளா? தள்ளாதடா. மைசூரில் பெரிய அரசியல்வாதி பொண்டாட்டியாண்டா. மகாவோட லவ் ஆகி ஓடி வந்துட்டுக்கிறா. அதான் விட்டு வெளியே வர்றதே இல்லை. யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது. அவள் அந்த காலத்து தெலுங்கு ஹீரோயின். நாகார்ஜுனா வேணுசுக்குலாம் நடிச்சிருக்கா. சே, வேலைக்காரிடா. இந்த வீட்டு உள்ளார வர்றதுக்கு மகாளுங்களுக்கே பர்மிஷன் கிடையாது தெரியுமா? ஒரு ட்ரிப்பு மகாவை பார்க்குற சேகல எஸ்ஐ நுழைஞ்சிட்டு இருக்காப்புல. கட்டி தொங்க விட்டானா மகா. டி செல்வா, வீடு சூப்பராக இருக்குதுடா. நீ போகிறதுக்கு முன்னாடி சாவி கொடு, நம்ம என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாண்டா, நானும் ஈவினிங் ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன்டா. டெய்லி வருவானடா மகா அங்கே. ஓப்பனாக பார்க்காதீங்கடா, எப்போவுமே காவலுக்கு ஆள் இருந்துன்னே இருக்கும். ஏய் லட்டு எடுத்துங்கடா. எந்த கலடா வாங்கின? லாலா கல்ல வாங்கிருக்கலாம்ல. கேவலமா இருக்குது. பிரியா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். ஹாய் பிரியா. லட்டு சாப்பிட்றீங்களா? பட் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. ஏதோ மட்டமான கல்ல வாங்கி வந்துருப்பான் போல. வேணாம். பிரியா 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 கூட ஏதோ ப்ராப்ளம் போல இது மச்சான். சொன்னா சால்வ் பண்ணலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ்னு எதுக்கு இருக்கிறோம்?